விஜய் ரசிகர்களாவது அங்க டெல்லியில இருந்திருப்பாங்களா அப்படிங்கிறதும் கேள்விக்குறிதான். ஆனா அவர் யாருக்கு கை காமிச்சார் அப்படிங்கிறத டெல்லியில இருக்கிற நிருபர்கள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில கேட்கும்போது, பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் இருந்த பகுதிக்கு தான் அவர் கையசைச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆக ரசிகர்களுக்கோ தற்குடியில தாவேக்காவுடைய தொண்டர்களுக்கோ அவர் கை காட்டல. அங்க இருக்கிற ஊடகங்களுக்கு அப்படி கை காமிச்சிட்டு அப்படி வந்துட்டே இருக்காரு. டக்குன்னு ஒரு இடத்துல டிரைவர் வந்து ஸ்லோ பண்ணிடுறாரு காரை, நிப்பாட்டவும் செஞ்சிடறாரு. நிப்பாட்டின உடனே விஜய்க்கு டக்குன்னு முகம் கடுப்பாயிடுது. டக்குன்னு எங்க மீடியாக்காரங்க ஓடி வந்து மைக்கை நீட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயம் வந்துடுறதுனால அந்த டிரைவர்கிட்ட சொல்றாரு குனிஞ்சு. அதுக்கப்புறம் டிரைவர் வந்து கார் எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் கீழே உட்காந்துக்கிறாரு. அந்த மேல் பகுதி டாப் வந்து க்ளோஸ் ஆகுது. விஜய் பேசுறாரு. இதற்கு உள்ளாரதான் எவ்வளவு சந்தோஷமாக, எவ்வளவு அந்த சினிமாலெல்லாம் சொல்லுவாங்க, கையை செஞ்சுக்கிட்டே போறாங்க ஜெயிலுக்கு போகும்போது கூட அப்படிங்கிற. அங்கே என்னடானாக்க இவர் சாட்சி